Dear students, so previous class chemistry refining process பார்த்தோம். Refining processல two process வந்து finish பண்ணிருக்கோம். So one is a distillation, so another one is என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா so electrolytic refining அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். So next one is என்ன அப்படின்னாக்கா liquation. என்ன பார்க்க போறோம்னாக்கா now the topic is liquation. So liquations என்ன அப்படின்னாக்கா நம்ம crude metal, that is a crude metal means containing some impurities, ஓகேங்களா. so that is நம்ம impuritiesல வந்துட்டு melting point வந்து என்னவா இருக்குனாக்கா அதிகமா இருக்கு, மெட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா low melting point இருக்கு. so இந்த டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம். that is a principle, ஓகேங்களா. so liquation அப்படின்னு சொன்னோனே உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா so highly melting point of nanaka impurities, so that is separated from the nanaka metal having a நமக்கு low melting point, ஓகேங்களா. so அதுக்கு என்னென்ன மெட்டல்ஸ்லாம் நமக்கு டிஃபைன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tin கொடுத்துருக்காங்க. டின்னோட symbol is SB, melting point is a 904. leadக்கு PB, melting point 600 Kelvin. mercury வந்து பாத்தீங்கன்னாக்கா Hg, melting point வந்து 234 Kelvin. then bismuth Bi, melting point is a 545 Kelvin. so these are the examples of the metals. so this method is employed to remove the impurities with a high melting point from melting metals having relatively low melting points, such as these are the metals, okayங்களா. so that is the first point. so next point is in this process the crude metal is heated, okayங்களா. so என்ன பண்ணுவாங்கனாக்கா so சிம்பிளா ஒரு டயகிராம் போடுறேன். so இந்த மாதிரி நம்ம மில்லாம் பாத்தீங்கன்னாக்கா இருக்கும் இந்த ஒரு மாதிரி ஸ்லோப்பிங் ஹெர்த், ஓகேங்களா. so this place is a sloping hearth அப்படின்னு சொல்லுவாங்க. so நம்ம crude metal வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னாக்கா இந்த apparatusக்குள்ள போட்டுறோம், ஓகேங்களா. so போட்டதுக்கு அப்புறம் நல்லா highly heat பண்றாங்க. நல்லா என்ன பண்றாங்கனாக்கா heat பண்றாங்க. so heat பண்றோம். இந்த process the crude metal is heated to form, நமக்கு அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா fusible liquid. என்னவா சேஞ்ச் ஆகுதுனாக்கா fusible liquid-ஆ வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா. so அப்படியே fusible liquid-ஆ சேஞ்ச் ஆகும்போது so இங்க நமக்கு என்ன பண்ணாக்கா fusible liquid-ஆ சேஞ்ச் ஆகும். அப்ப இங்க என்ன பண்ணுது sloping hearth-ல நமக்கு என்ன பண்ணுதுனாக்கா flow ஆகுது, ஓகேங்களா. flow ஆகும்போது நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட மெட்டல் வந்துட்டு நமக்கு தனியா கீழே வந்துரும். அப்ப அந்த sloping hearth-ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா impure metal வந்து என்ன பண்ணிருக்குனாக்கா present ஆயிருக்கும், ஓகேங்களா. so that is so nothing but so நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த processல crude metal is applied to the apparatus, so then heated gently, ஓகேங்களா. ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது to form that crude metal வந்து நம்ம என்னன்னாக்கா metal is a fusible liquid-ஆ நமக்கு என்ன பண்ணுதுனாக்கா சேஞ்ச் ஆகுது and allow to flow down the sloping hearth. sloping hearth-ல வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா metal வந்து எங்க வந்துனாக்கா நமக்கு கீழே வந்து சேவ் ஆயிடும். the sloping hearth-ல என்ன சேவ் ஆகுனாக்கா impure metal வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா சேவ் ஆயிடும், ஓகேங்களா. so in this process the crude metal is heated to form fusible liquid, okayங்களா. so and allowed to flow on a sloping surface. the impure metal is placed on sloping hearth of a river battery furnace. so impure metal இங்க என்ன பண்ணாக்கா சேவ் ஆயிடுது. it is heated just above the melting point of the metal in the absence of air. that is a very very important keyword. so என்ன சொல்றாங்க நல்லா heat பண்ணும் melting point of the என்னன்னாக்கா above the melting point of the metal, ஓகேங்களா. so மெட்டலுக்கு வந்து அது low melting point இருக்கு. so அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா high melting point of the metalக்கு நம்ம ஹீட் பண்றோம். இந்த absence of airல ஹீட் பண்றோம், ஓகேங்களா. the molten pure metal flows down, ஓகேங்களா. நம்ம pure metal என்ன பண்ணுது இந்த sloping head வந்து flows down கீழே வந்துரும், ஓகேங்களா. and the impurities are left behind. அந்த impurities அங்க என்ன பண்ணாக்கா சேவ் ஆயிடும். the molten metal is collected and solidified. so நம்ம அந்த molten metal நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கலெக்ட் பண்ணி சாலிடா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. so that is the principle, ஓகேங்களா. that is என்னன்னாக்கா liquation, ஓகேவா. so next process is என்னன்னாக்கா zone refining. next என்னன்னாக்கா zone refining. so zone refining ஓட diagram இது வந்துட்டு, ஓகேங்களா. diagrammatic explanations சொல்லிடுறேன். so first இந்த மாதிரி வந்து நமக்கு என்னன்னா zone-ஆ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா பிரிச்சுப்போம். so first இதுல வந்து என்ன இருக்கும்னாக்கா மூவிங் ஹீட்டர். இது என்னன்னாக்கா மூவிங் ஹீட்டர். so நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டலை வந்து நம்ம என்ன பண்ணா that is a crude metal, ஓகேங்களா. the crude metal is a contains impurity, ஓகேங்களா. அதை வந்து நம்ம என்ன பண்ணாக்கா molten zone-ல போட்டுக்கணும், ஓகேங்களா. இதான் நடுவுல இருக்கிறது என்னன்னாக்கா molten zone.
that contains a crude metal. ஓகேங்களா? ஸோ crude metal, ஸோ இங்கே வந்து நமக்கு என்னன்னாக்கா மூவிங் ஹீட்டர் வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சுற்றி. ஓகேங்களா? போயிட்டே இருக்கும்போது இங்கே நமக்கு என்ன இருக்குனாக்கா மெட்டலும் இருக்குது, நம்ம இம்ப்யூரிட்டியும் இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஹீட்டை வந்து சப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா, ஹீட் வந்து சப்ளை பண்ணும்போது நம்ம இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணாக்கா மெல்ட் ஆகி இந்த மெல்ட்டிங் ஜோனில் போயிடும். ஓகேங்களா? பியூர் மெட்டல் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஜோனுக்கு நமக்கு என்ன பண்ணாக்கா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திரும்பி இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சரை கொடுத்து நமக்கு இம்ப்யூர் மெட்டல் வந்து இந்த மெல்ட்டிங் ஜோனுக்கும் நம்ம பியூர் மெட்டல் வந்து சாலிடிஃபைட் ஜோனுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்கா சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம், இதை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம். தட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் திஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ வி டேக் அ மோல்டன் ஜோன் கண்டெய்னிங் இம்ப்யூர் மெட்டல். ஓகேங்களா? ஸோ தென் apply to the moving heater of the heat. நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூர் மெட்டல் வந்து ராடாக கிடச்சிருது. ஸோ நம்மளுக்கு வந்து இம்பியூர் மெட்டல் வந்துட்டு மெல்ட்டிங் கண்டிஷனில் நமக்கு மெட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் molten zone containing impure metal. that is a impure metal இங்கே சேவ் ஆயிருக்கு, பியூர் மெட்டல் இங்கே ராடாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. that is a moving heater, that is a metal rod. so these are diagrammatic explanations. the diagram does not present in your textbook. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்காதுனாக்கா டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ டிப்பிக்கலாக நம்ம தியரட்டிக்கல் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து எந்த மாதிரியான எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு மெட்டலை வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் அ செமிகண்டக்டர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த செமிகண்டக்டர்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய மெட்டல்ஸ், ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம், இண்டியம். ஸோ தீஸ் ஆர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் theoretical form is explanations. So listen carefully. So zone refining. So this method is based on the principles of fractional crystallization. ஓகேங்களா? ஸோ எந்த பிரின்சிபிளை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ யூ நோ தட் இஸ் 11th வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் படிச்சிருப்போம். காலமாக நமக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா காம்பவுண்ட்ஸை பிரிச்சிருப்போம். ஸோ அதே போல் தான் லைக் in this method also காலமாக தட் இஸ் என்னக்கா ஃபஸ்ட்டு மோல்டன் ஜோன், நெக்ஸ்ட்டு பியூர் மெட்டல் இந்த சைட் போகுது, இம்ப்யூர் மெட்டல் இந்த சைடு வருது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த பிரின்சிபிள் எதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், when an impure metal is melted. ஓகேங்களா? நமக்கு impure metal என்ன பண்ணாக்கா மெல்ட் ஆகி நமக்கு மோல்டன் ரீஜனில் போய் நமக்கு என்ன பண்ணாக்கா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் டயக்ராம் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் மோல்டன் ஜோனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. when an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. எந்த ரீஜனுக்கு போகும் அப்படின்னாக்கா இந்த மோல்டன் ரீஜனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the impurities are more soluble in the melt condition. ஓகேங்களா? that is very important point. நம்ம impurities வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா எந்த கண்டிஷனில் சால்யூபிள் ஆகிடும்னாக்கா மெல்ட்டிங் கண்டிஷனில் சால்யூபிள் ஆகிடும் when compared to solid state. ஓகேங்களா? which is very important, 1 mark also, mark it. so in this method the impure metal taken in the form of a rod. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இம்ப்யூர் மெட்டல் நம்மளுக்கு என்னவா இருந்தா ஃபார்ம் ஆஃப் அ ராடை நம்ம என்ன பண்ணாக்கா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூஸிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். தட் இஸ் என்னன்னாக்கா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். ஓகேங்களா? ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த ராட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீட் பண்ணும்போது ரிசல்ட் இன் மெல்ட்டிங் ஆஃப் த மெட்டல் ஆன் தட் போர்ஷன் ஆஃப் தி ராட். ஓகேங்களா? என்னன்னாக்கா ஸோ நம்ம இங்கே நடுவில் வச்சுருக்கோமா இந்த இதை வந்து நம்ம நல்லா என்ன பண்ணுறோம்னாக்கா மூவிங் ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணும்போது இம்ப்யூர் மெட்டலெல்லாம் இந்த டைரக்ஷனில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு பியூர் மெட்டல்லாம் இந்த டைரக்ஷனில் வந்துடும். ஸோ அப்போ இம்ப்யூர் மெட்டல்லாம் மோல்டன் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதான் அந்த பாயிண்ட்டு. ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் using mobile inductor heater which results in the melting of the metal on that portion of the rod. when the heater is moved slowly to the other end. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதை கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் சேஞ்ச் பண்ணி தட் இஸ் ஹீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணாக்கா ஒவ்வொரு டேரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி ஹீட் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா ராட் ஃபுல்லாக நமக்கு ஹீட் ஆகிட்டு நமக்கு இம்ப்யூர் மெட்டல்லாம் இந்த சைடும் பியூர் மெட்டல்லாம் இந்த சைடும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பியூர் மெட்டல் கிறிஸ்டலைசஸ். நெக்ஸ்ட் நமக்கு பியூர் மெட்டல் வந்து நமக்கு என்னவா இருக்குனாக்கா கிறிஸ்டலாக கிடச்சிடும்.
ஸோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த பாயிண்ட்டை. என்னென்னா பியோர் மெட்டல் வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா கிறிஸ்டலாக வந்து கிடைக்குது. இம்பியோர் மெட்டல் வந்து பார்த்திங்கனாக்கா மெல்ட்டிங் கண்டிஷனில் மோல்டன் ரீஜனில் கிடைக்குது. while the impurities will move on to the adjacent molten zone கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, molten zoneல போய் நமக்கு impurities போய் என்ன பண்ணாக்கா சேவ் ஆகிடும். containing impurities also moves along with that. ஓகேங்களா. the process is repeated several times. நிறைய டைம் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். by moving the heater in the same direction again and again to achieve the desired purity level. ஓகேங்களா. ஹை பியூரிட்டி ஆஃப் த மெட்டல் வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா நமக்கு கிடைக்கும். நம்ம அகெயின் நம்ம சேம் டைரக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பியூர் மெட்டல் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணாக்கா கிடச்சிடும். பியூர் மெட்டல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மூவிங் ஹீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணாக்கா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம பியூர் மெட்டல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். This process carried out in inert gas atmosphere, which is very important point. இந்த process எந்த atmosphere நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா inert gas atmosphere பண்ணுறோம். ஏன்னா நம்ம மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா inert gas atmosphere பண்ணுறோம். This process carried out in an inert gas atmosphere to prevent oxidation of metals. ஓகேங்களா. So elements such as germanium, then silicon and gallium, இன்னொரு மெட்டலும் பண்ணலாம், indium, that are used as a semiconductors are refined using this process. ஓகேங்களா. So these are used as a semiconductors. So ஓகேங்களா. So we know that. So that is a diagrammatical explanations. உடனே எனக்கு வந்துட்டு எழுதி போஸ்ட் பண்ணுங்க. ஸோ 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகலை. ஸோ அதுவும் எக்ஸாம் வருது, சைட் பை சைடு அதுக்கும் படிக்கணும். ஸோ எனக்கு கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் வந்துட்டு சரியாகவே வர மாட்டேங்குது. ஸோ இந்த லெசன் வந்துட்டு இன்னும் 2 கிளாஸில் நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஃபினிஷ் பண்ணால் லெசன் ஃபுல்லாக டெஸ்ட் வைப்பேன். ஸோ கொஷின் பேப்பர் நானே எடுத்து டெஸ்ட் வைப்பேன். ஸோ ரெடியாக இருந்துக்கணும். நான் நடத்த நீங்கள் அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. கொஷின் டஃப்பாக தான் எடுப்பேன். ஸோ நான் இந்த இன்னும் 2 கிளாஸ் இந்த லெசன் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா உடனே இந்த லெசன் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ எனக்கு உடனே என்ன பண்ணுங்கனாக்கா போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக ஃபார்ம் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு செப்பரேட் நோட் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ அதையும் நான் வந்து இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு உடனே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின்ஸை வந்து எழுதி 2 கொஷின்ஸை எழுதி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.